ஹாய் கைஸ் வெல்கம். மீனிங் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 போட் எஸ்கேப் தான் பார்ப்போம். சரி வாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் டோர் எஸ்கேப் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் கஷ்டப்பட்டு தான் பண்ண போகிறோம். இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும் போது பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போன தடவை விளாண்ட கேம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு எந்த எஸ்கேப் எந்த எஸ்கேப் நிறைய ஜாமான் கிடச்சதோ அந்த எஸ்கேப் பண்ணிடலாம் தாட் இருக்கும். ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. நம்ம இந்த தடவை போட் எஸ்கேப் தான் பண்ணி ஆனால் இந்த கேம்லேயே ரொம்ப தாறுமாறாக இருக்கும். அதனால் இப்போ எப்படி போகாமல் இருக்கான் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தடவை சத்தியமாக சொல்கிறேன் கேம் பிளே பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கேம் பிளே எப்படி இருக்குன்னா நம்ம இது அதாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு 3 எஸ்கேப்பில் ஒரு எஸ்கேப்பில் நிறைய ஜாமான் கிடச்சா போதும் அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து ரெண்டாவது தடவை நம்ம இன்னொரு எஸ்கேப் பண்ண வரும்போது டோர் எஸ்கேப்பில் போட் எஸ்கேப் இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். ஆனால் இந்த தடவை அப்படி கிடையவே கிடையாது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்க போகுது கேம் பிளே. ஸோ இப்போ வீடியோ பார்க்காம இருக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்கு நீங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே தான் மக்களே போட் எஸ்கேப் இன்றைக்கி நம்ம வேறு வழி கிடையாது. போட் எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எஸ்கேப் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இங்கே ஃபஸ்ட்டு இங்கே போய் ஒரு முட்டையடி எடுத்துகிட்டு வரணும். முட்டையடி இன்னொரு முட்டையடி அவ்வளோதான் மக்கள். இப்போ 2 பேரும் அறிவாளி மாதிரி ஃபஸ்ட்டு கிராண்ட்பா தான் வருவேன். ஏன்னா அவனுக்கு இப்போலாம் காது கேட்க ஆரம்பிச்சிச்சு. டோர் லாக்லாம் இருக்குது. அப்பா கிராண்ட்பா ஐயோ ஏன்டா எனக்கு மட்டும் இதான் நடக்குது. இப்போ கிராணி பொசுக்குன்னு வச்சா பிரச்சனை வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போ அடிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தடவை கேமில் தாறுமாற தக்காளி சிலராக இருக்குதுன்னு சொன்னல அது இது கிடையாது உண்மையாக சொல்லலாம். ஆனால் நம்ம திங்ஸ் தேட கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவன்ட்டாலாம் அடி வாங்கி சாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. இவன் என்ன பண்ணிட்டான் திரும்பிட்டான் மக்களே. அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே திரும்பி என்ன ஆச்சுன்னு தெரில. இவனுக்கு என்ன தாட் வந்துச்சோ தெரில. அப்படியே திரும்பி போக ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த திரும்பி போகிறதுல நம்மளை பார்த்து தான் தெரியாமல். ஸோ அதான் மக்கள் இந்த தடவை பிரச்சனையாயிருச்சு. ஸோ டக்குன்னு என்ன பண்ணோம் கிராண்ட்பா அந்த தடவை குசும்பு வேலை பார்க்காத தயவு செஞ்சு உனக்கு எஞ்சி கேட்குறேன். ஸோ சீக்கிரம் சவுண்டு போட்டு விட்ருவோம். நம்ம ஒரு 3 சவுண்டு போடுவோம். அப்போ தான் நமக்கு நல்லது. ஏன்னா கிராண்ட்பா நிற்க மாட்டேங்க மக்கள். அவன் என்ன பண்ணிடுறான்னா உடனே ஓடிடுறான். அதான் பிரச்சனையாயிருது நமக்கு. இங்கேருந்து அப்படியே நிற்போம். அப்போ தான் திடீர்னு திரும்பினா உடனே நம்ம உடனே இங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். நம்ம சீக்கிரம் வாங்க. நம்ம 2 பேரும் வரமாட்டிக்காங்க. ரெண்டு பேரும் கரெக்டாக போயிட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் திரும்பினா கூட சொல்லி முடிஞ்சானே இன்னொருத்தர் நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஸோ இந்த தடவை ரெண்டு பேரும் அப்படியே போயிருச்சுங்க. ஸோ அதனால் நம்ம டக்குன்னு போட்டு இன்றைக்கி எடுத்தோடனே போட் எஸ்கேப்கான பொருள் ஒன்று கிடச்சிருச்சு. இதில் இந்த ஃப்ரெஞ்சு நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ டக்குன்னு எனக்கு ஸ்டன் கன் கொடுங்க. இப்போ ஸ்டன் கன் டக்குன்னு கொடுங்க. அப்போ தான் என்னால் விளாட முடியும். ப்ளீஸ் கிவ் மீ ஸ்டன் கன். ஐ வில் ப்ளே ப்ளீஸ் கிவ் மீ ஸ்டன் கன். ஐ வில் ப்ளே ப்ளீஸ். ஸோ சீக்கிரம் தேடுறா ஸ்டன் கன் எங்கடா வச்சுருக்கீங்க? அடப்பாய் டக் டேப்லாம் தேவையில்லை. டக் டேப்லாம் ஆரம்பத்தில் தேவைப்பட்டுச்சு. இவன் டக் டேப்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஏதாச்சும் நம்ம மோடு வந்துச்சுன்னா அந்த மாதிரி கேம் பிளேக்கு தான் நம்ம இது வேறு ஏதாச்சும் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை. ஸ்டிகர் இங்கே இங்கே வந்திருக்கான் மக்கள். ஏதாவது கதவு திறந்து கிடக்கு. ஸ்டன் கன்னு இன்னைக்கு வேட்டை தான். அப்போது குறி வச்சா யாராவது விழணுங்கிற மாதிரி தான் நீ நடக்க போகுது. ஸோ சீக்கிரம்டா கிராண்ட்பா 2 பேருமே வாங்க. வந்துருச்சு. என்ன அப்படியே பார்க்குறா பாரு. அப்படியே பார்க்குது பாருங்களேன். அப்படியே பார்க்குது. இதுதான் ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி பார்க்குது. ஸோ சீக்கிரம் தட்டி விட்றா. இப்போ கிராண்ட்பா வர வருவானே. அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். தம்பி திடீர்னு சர்ப்ரைஸ்னு வந்துடாதரா. அண்ணனுக்கு பிரச்சனையாக அடுத்து சர்ப்ரைஸ்னு வந்துடாதே செஞ்சு சர்ப்ரைஸ் அப்படின்னு இது தொலைச்சிடாத. இது வேறு பிளாக் பண்ணுது மக்களே. சரி என்னடா புதுசாக இது வேறு இப்படி பண்ணுது. ஸோ நம்ம போய் கிராண்ட்பா வந்துட்டான். தேவையா அந்த பாருங்க. ஐயோச்சா தொப்பையில் தான் பட்டிருக்கு. மெயின் பார்ட்டில் பட்ட நல்லாயிருக்கும். சீக்கிரம் நம்ம என்ன பண்ணணும்னா இவன் கழுத்துலேருந்து இந்த சாவி எடுத்துருவோம். தூக்கூடாது. தூக்கு. ஸோ சீக்கிரம் நம்ம எந்திச்சு என்ன பண்ணுவோம்னா டாக்குன்னு போய் இந்த டோரை திறந்து இங்கே அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை. ஏண்டா ஏதாச்சும் வச்சுருக்கலாம்லடா. ஸோ சீக்கிரம் நம்ம அடுத்து இங்கே மேலே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏதாச்சும் வச்சுருங்களாடா. இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லையா? நீங்கள் ஒன்றும் வச்சுருக்க மாட்டீங்களா? இதில் என்ன வெப்பன் கீ வச்சிங்கன்னா அவ்வளோதான்டா. வெப்பன் கீலாம் இந்த போன ஹெலிகாப்டர் மேலே போய் வச்சுருக்காங்க. வெப்பன் கீலாம் இப்போ கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். வெப்பன் கீலாம் நமக்கு தேவையில்லாத பொருள் இனிமேல் நம்ம இனிமேல் ஸ்டன் கன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டன் கன் தான் நமக்கு இது யூஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்போ இங்கே குரோபாரில் இந்த செயின் கட்டு இருக்குது. ரைட்டு பரவாயில்ல. நல்ல பொருள் நல்ல ஜாமான் தான். செயின் கட்டுரு தான். செயின் கட்டுருன்னே வாயில் வருது. கட்டிங் பிளேயர்ஸு டோர் ஹேண்டில்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். ஸோ இங்கே சேஃப்கி எடுத்து இதை திறந்து விட்டு இப்போ கீழே போய் இங்கே என்ன இருக்குது ஃபோட்டோலாம் தேவையில்லை. நமக்கு ஃபோட்டோ தேவைப்படாது. போட்டு ஸ்டீரிங் வீல் ஏதாச்சும் வச்சுருங்கடா. போட்டில் ஸ்டீரிங் வீல் அந்த மாதிரி வச்சுருக்கு. கேஸ்லின் வச்சுருந்தா இந்த தடவை நமக்கு லக்கு. என்னது
போட்டு ஸ்பார்க் ப்ளக் நமக்கு தேவையான பொருள் தான். ஏன்னா இது வந்து எந்த எஸ்கேப் யூஸ் பண்ணுவாங்கன்னா போட் எஸ்கேப் தான். இதுவும் நம்ம ஃபோட்டோ எதுக்கோ கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா நம்ம திடீர்னு மேலே ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ஜாமான் வச்சுருந்தாங்கன்னா போட் ஸ்டீரிங் வீல் திரும்ப அங்கே கூட இவனுக்கு வைக்கிறானுங்க. அதனால் நம்ப முடியாது இவனுங்களாம். அதனால் என்ன பண்ணுவோம்னா இதை போய் நம்ம மேலே போய் போட்டு வந்துடுவோம். நம்ம எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் இதை மாதிரி என்ன பண்ணணும், நம்ம மேலே போய் போட்டு வந்துடுவோம். சீக்கிரம் மேலே யாரா நொண்டி நடந்துட்டு இருக்கான் பாருங்களேன். சீக்கிரம் இப்போ இறங்கடா. நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே தான் துப்பாக்கி இப்போ எடுப்போம். நம்ம போடு துப்பாக்கி அவங்க கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்ட்டான். ஸோ சீக்கிரம் இது ஸ்டன் கன் எடு. இப்போ வந்து யார் ஃபஸ்ட்டு வர போகிறான்னு தெரில. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் பிளேஸ் எடுத்து வச்சுப்போம். இல்லை ஃபஸ்ட்டு மேலே போய் அதை சுட்டுட்டு வந்துடுவோம். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா லக்குன்ட்ட நல்லது. நமக்கு மேலே போய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மேலே ஒழுங்காக யார் அப்படி கிளிச் ஆகி தான் செத்துறாதரா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராணி போடாமல் தான் போகிறது கிளிச் ஆகி செத்துட்டோம் நம்ம. அது வேறு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. அதை வேறு ஏன் கேட்குறீங்க கைஸ், அது மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ தெம்பாண்டி அடிச்சிட்டோமா. நான் பயந்துட்டேன். நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன் மக்களே. நான் மிஸ் ஆகிருச்சு. உண்மையாக சொன்னேன் ஏதோ பக்கில் தான் அதே இப்போ வந்துருக்கு. உண்மையாக சொன்னால் மிஸ்ஸாக ஆயிருந்துருக்கு. ஸோ திறந்துருச்சு மக்களே. நான் ஆனால் ஒரு செகண்ட் பயந்துட்டேன் நான். அப்பா இந்த மாதிரி பயத்தை இங்கே போய் கொண்டு வர மாட்டீங்களா. ஸோ சீக்கிரம் போய் நம்ம தட்டி விட்டுருவோம். கிராணி திண்டுக்கலை எங்கேருந்து வருது பாருங்க. ஐயோ கிராண்ட் பவர் வர மக்களே. டக்குன்னு தூக்கூடாதா. அப்பா 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறேன். டபுள் அட்டாக் பண்ண பார்க்குறீங்களா. என்ன வச்சு ஜோக் பண்ண பார்க்குறீங்களா. என்னெல்லாம் வச்சு ஜோக் பண்ண இன்றைக்கும் ட்ரை பண்ணக்கூடாது. ஐ எம் அ ப்ரோ பிளேயர். இன்னும் நம்மளே ஒரு அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. நானே ஒத்துக்கிறேன். நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது மக்களே. நான் வந்து ஒரு மீடியமாக ஆடுவேன் அவ்வளோதான். ஸோ நான் அவ்வளோ பெரிய பிரம்மாதமாக ஆடுற பிளேயர் யார் நினச்சிக்காதீங்க. ஸோ ப்ரோ பிளேயர்னால் கண்ணே இல்லாமல் ஆடுவாங்க மக்களே. நம்ம வந்து கன் வச்சு ஆடிட்டு இருக்கோம். நான் ஓரளவுக்கு மீடியமாக விளாடுவேன் அவ்வளோதான் மக்களே. ஸோ சீக்கிரம் என்னடா அது அட பாவி ஏன்டா ஹெலிகாப்டர் கீழே போய் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைடா. ஸோ கீழே போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அது என்ன விரெஞ்சை வச்சு ஃபஸ்ட்டு கீழே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். ஸோ அந்த விரெஞ்சை வச்சு அந்த குட்டிச்சாத்தம் ஒருத்தர் இருப்பான்ல அவங்ககிட்ட போகிறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக அதாச்சும் வந்து அந்த தண்ணியை வந்து போக வைக்கணும். ஸோ அதனால் தண்ணியை போக வைக்க விரெஞ்சு எங்கே பார்த்தோம். விரெஞ்சு மேலே தான் பார்த்தோம். மறந்தே விரெஞ்சு எங்கே இருந்துச்சு. இந்த இங்கே உள்ள ட்ராயரில் இருந்துச்சுங்க. இங்கே வந்து ஒரு ட்ராயரில் பார்த்தேன் நான். அந்த இருக்கு மக்களே இந்த விரெஞ்சு. இப்போ நம்ம கீழே போய் ஃபோட்டோ வச்சுருந்தா நல்லாயிருக்கும் மக்களே. ஃபோட்டோ இங்கே இருக்கா போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே என்ன வச்சுருக்கானுங்க ஒன்றும் இல்லை. இங்கே கேஸ்லின் வச்சுருக்காங்களா. கேஸ்லின் இருக்குது சூப்பர். ஸோ கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுப்போம். அந்த ஹெலிகாப்டருக்கு இருக்கிற இடத்துல ஏதாச்சும் போட் ஸ்டீரிங் வீல் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருப்பானுங்க. ஸோ அதனால் நம்ம அந்த கிளாஸ் ஃபியூஸை நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இங்கே பிக்சரை நம்ம எடுத்து வச்சுப்போம். அந்த பிக்சர் தேவைப்படும். அதனால எடுத்து வச்சுப்போம். நம்ம மேலே போய் இதை போய் போட்டு வந்துடும். நம்ம இங்கே தான் மக்களை கிராணி ஸ்பான் அது இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா இங்கே அப்போதே பார்த்துக்கலாம் கிராணி இந்த சைட்லேருந்து தான் வந்துச்சு. அதனால் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம் இந்த சைட்லேருந்து தான் கிராணி வருது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஸ்பார்க் ப்ளக் அந்த சேஃப் கீ இருக்கிற இடத்துல பார்த்தோம். கேஸ்லின் கிடச்சிருச்சு. போட்டுக்கு ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தேன். அடுத்து இன்னும் வேறு என்ன பாட்லாக்கி தேவைப்படுது. ஸோ பாட்லாக்கி எங்கே வச்சுருப்பாங்க அந்த குட்டிச்சாத்தா இருக்கிற இடத்துல இருக்கும்ல. அந்த குரோபார் அங்கே வச்சுருப்பாங்க. குரோபார் வச்ச இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோட்டோலாம் போய் போடுவோம். நம்ம இப்போ இதெல்லாம் போடுறான். இப்போ போய் நம்ம ஸ்டன் கன்னை போய் எடுத்து அலர்ட் ஆகிடுவோம். நம்ம இப்போ இது கிராணி ஸ்பான் ஆகிற நேரம் தான் அது. சீக்கிரம் இறங்கடா. இப்போ நம்ம வந்து ஸ்டன் கன் எடுத்துப்போம். நம்ம போய் ஸ்டன் கன் எங்கே இருக்குது. இந்த இருக்குது தூக்குடா ஸ்டன் கன்னை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கோம். கிராணி வந்துருச்சு. அப்படியே இதுக்கு திமுரு என்ன பண்ணுது பாருங்களேன். இப்போ கிராண்ட் பவர் வருவானே. கிராண்ட்பா டக்குன்னு வந்துடுறா. அதானே எனக்கு நல்லது. நீ வேண்டாம் சீக்கிரம் வந்துடுறா. தயவுசெய்துங்க இவன் வரமாட்டான் கண்டிப்பாக. அதனால என்ன பண்ணிடுவோம் நம்ம மேலே போய் இதை போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த நாய் வராது. என்ன பண்ணால் அப்படியே பொம்புக்குமே பொறுமையாக ஆக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு வேலையாச்சு அட்லீஸ்ட். ஐயையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கெட்டதாக நடக்குது மக்களே. இப்போ யார் ஃபஸ்ட்டு வரப்போகிறான்னு தர டக்குன்னு இப்போ போய் நம்ம பார்க்கணும். இப்போ டக்குன்னு போய் ஸ்டன் கன் எங்கே கீஸ் போட்டோம். மேலே போட்டாமல் கீழே. ஐயோ ஆடா. அடுத்த நாளாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு. எப்படியோ நம்ம டக்குன்னு போய் இந்த தடவை நம்ம சீக்கிரம் நல்லா பக் ஆயிடுச்சு. ஏன் இங்கடா இங்கே காமிக்குது தம்பிங்களா. என்ன தம்பி இது ஏன் இங்கே காமிக்கிறாங்க பாருங்களேன். நம்ம டக்குன்னு போய் ஸ்டன் கன்னை போய் தூக்கி வேண்டியது. தயவு செஞ்சு இந்த டபுள் அட்டாக் பண்ணிடாதீங்களா. நம்மளை கெஞ்சி கேட்குற தயவு செஞ்சு யாரும் டபுள் அட்டாக் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 செகண்ட் 10 9 8 7. இப்போ போய் நம்ம சவுண்ட் போடலாமா. 2 வாரம் ஸ்பான் ஆனால் அடுத்த செகண்டே உங்களுக்கு 2 பேரும் வந்து சவுண்டு கேட்டு வந்துட மாட்டானுங்க. ஒரு 10 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு தெளிவாங்க. தெளிவாயிட்டோம். இப்போ போய் செக் பண்ணுவோமே அப்படி. அப்போ தான் கேட்கும். ஏன்னா கிராண்டிக்கே கேட்க. ஏன்னா ஸ்பான் ஆனால் அடுத்த செகண்டே வந்து என்ன சவுண்டு கேட்குதுலாம் பார்க்காது. அது கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருக்கும். அடுத்து ஒரு 10 செகண்ட் கழிச்சு தெளிவாகும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பா
இதோ போயிட்டான் ஒழுங்காக போயிட்டான், இவன் ஒழுங்காக போயிட்டான். கிராணி நீ ஒழுங்காக போயிரு, தயவுசெஞ்சு என்ன சேஸ் பண்ணாத வந்து. ஸோ அப்பா ரெண்டும் போயிடுச்சு. இப்போ நம்ம டக்குன்னு போய் இது துப்பாக்கி போய் எடுப்போம். துப்பாக்கி அவங்க கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. போட்டிக்கு கிடச்சிருச்சு, வேறு என்ன தேவைப்படுது, இன்னும் பால்லாக்கி மட்டும் தேவைப்படுது மக்களே. பால்லாக்கி கிடச்சுன்னா எஸ்கேப் போயிடலாம் நம்ம. இங்கடா துப்பாக்கி காணோம். டேய் தம்பிங்களா துப்பாக்கிங்கடா. டே இந்த இருக்கு நான் பயந்துட்டு ஒரு செகண்டா துப்பாக்கியை காணோன்னு. போட்டே எத்தனை சாமி வந்ததையா, இங்கே எத்தனை சாமி வந்ததையா ஊர் முழுக்க. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ கிராண்ட்பா வருவான். இப்போ கிராண்ட்பா வந்து வருவான் அண்ணாத்த மியூசிக் போட்டு டான் 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 டாடா டன் டான் அண்ணாத்த டான் 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 டாடா டன் டான் அண்ணாத்த அப்படின்னு வருவான். இப்போ வருவான் பாருங்க, இதோ போகிறான் பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணாத்த நினைப்பு டான் 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 டாடா டன் டான் அண்ணாத்த டான் ஆடோ பாவி. ஐயோ நான் அப்படியே கலாய்ச்சல, அதான் என்ன கலாய்க்கிறேன்னு கன்னுக்கே பிடிக்கல. ஏன்னா இந்த கன்று வந்து இப்போ கிராண்ட்பா தானே காசு கொடுத்து வாங்கினா, அதான் இப்போ கிராண்ட்பாக்காக வந்து என்ன பண்ணிடுச்சு, இந்த கன்று அமுக்குனே வந்து இந்த புல்லட்டை வந்து மிஸ் ஆகிடுச்சிச்சு. ஐயோ இப்போ புல்லட் எங்கடா இருக்குது, அந்த இருக்கு மக்களே புல்லட்டு. இவனுக்கு அப்படியே சூப்பர் ஸ்டார் நிஜமே இவனுக்கு பார்த்தா சரியில்லை உண்மையாக சொன்னால். பாருங்க வருவான் பாருங்க மியூசிக் போட்டு டான் 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 டாடா டான் டான் அண்ணாத்தா டான் 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 போடு போய் சாவு போ. அப்படியே வரான் பெரிய அண்ணாத்த மாரி வந்துட்டு இருக்கான் நிஜமாக பாருங்களேன். நம்ம என்ன பண்ணணும்னா போய் மாடியிலேருந்து மீட் எடுத்துகிட்டு வந்து இந்த குடிச்சாத்தாண்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அதான் நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. சரி நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு இது கறி எடுத்துப்போம், இந்த மீட்டை போய் எடுத்துப்போம். சீக்கிரம் எட்ரா சீக்கிரம் இதில் என்ன இருக்குன்னு பார்க்க. இதில் என்ன இருக்குது வாங்கடா. ஹேண்ட் வீலை போய் வச்சுருக்கானுங்க. ஹேண்ட் வீல் எனக்கு தேவையே இல்லைடா. நான் பண்ண போகிறது போட் எஸ்கேப். இந்த அது உறுதியாக இருக்கேன். போன தடவையாச்சும் பரவாயில்ல, இந்த எஸ்கேப் ஏதாச்சும் வந்து டோர் எஸ்கேப் போட் எஸ்கேப் இந்த இடத்துல எதாவது திங்ஸ் அதிகமாக கிடைக்கும், அந்த எஸ்கேப் பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் இந்த தடவை அதோட மோசமான நிலைமையில நான் இருக்கேன். என்ன வச்சுருக்கானுங்க, சூப்பர் குரோபார் வச்சுருக்கானுங்க. இதை வச்சு நம்ம டக்குன்னு போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு வந்து அடுத்து துப்பாக்கி முன்னாடி எடுத்துக்கணும். இங்கே தான் மக்கள் துப்பாக்கி இதுதான் கிராண்ட் பாஸ் ஸ்பான் ஆகிற இடம் மக்களே. அதனால் நம்ம டக்குன்னு கீழே போய் உடச்சிட்டு நல்ல ஜாமானா வச்சுருக்கா கெஞ்சி கேட்குறேன்டா. நல்லா வந்து ஒரு பால்லாக்கி அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருங்க. இன்னும் வச்சுருக்கானுங்க ஆட பாவி பசங்க. சரி பரவாயில்ல எடுத்து வச்சுப்போம். இதை வச்சு சுட்டா கிராண்ட்பா ஒரு 2 நிமிஷத்துக்கு போவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டன்கன் வச்சு போட்டு தள்ளனுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு தான் மக்களே போகிறானுங்க. அதனால் இதே எடுத்து வச்சுப்போம். நல்ல ஒரு கன்று தான், நல்ல ஒரு பொருள் தான், நல்ல ஒரு ஜாமா தான். இப்போ கிராணி ஸ்பானாக இருந்திருக்கோமே, அதான் மக்களே பயமாக இருக்குது. பொஸ்க்குன்னு கிராணி வந்து அடிச்சிடக்கூடாதுல்ல. எல்லாமே கிடச்சிருச்சு மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிருச்சு. இன்னும் பால்லாக்கி மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ இன்னும் நமக்கு இந்த பாருங்கள் கிராணி போகுது பாருங்கள். அது அப்படியே இதுவும் பெரிய ஹீரோயின் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா என்ன கிராணி என்ன பண்ணுறவோ சைல்டுக்கு வந்து சாப்பாடு வைக்க போறியோ அதை போயிட்டுருக்கு பாருங்கள். என்னை பாரு என்னை பாரு இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படியே திங்கி. நானே இப்போ தான் மீட்டை போட்டேன் அதுக்கு. அது இன்னும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்களேன். கிராணி எப்படி இருக்க கிராணி ஹவுஸ் அப்படின்னு உன் புருஷன் பாடிட்டு இருக்கான் போய் பாரு. அவன் அப்படி தான் பாடுவான், அவன் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது அவன் ஹீரோவான் பாருங்களேன். அவன் பார்க்க வேறு ஏதோ மாதிரி இருக்கான், சரியில்லை அவன் பார்க்கவே உண்மையாக சொன்னான். ஸோ இப்போ கிராண்ட் பார் வந்திருப்பான் மக்களே. சீக்கிரம் ரெண்டும் வாங்கடா. நான் இப்போ கிராணியை போட்டு தொல்லிட்டோம். ஆனால் இப்போ இன்னும் கிராண்ட்பா தான் இப்போ இருப்பான் மக்களே. இப்போ கிராண்ட்பா சுற்றிட்டு இருப்பான். அதில் இப்போ டக்குன்னு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அவன் திடீர்னு வந்துட்டான் மக்களே. பெரிய அண்ணாத்தன் நினப்பா அப்படியே போயிட்டு இருக்கான் பாருங்களேன். அதோ பறக்கணும் அப்படியே என்ன பொசிஷனில் இருக்கான் பாருங்களேன். உட்கார்ற பொசிஷனே ஃபஸ்ட்டு சரியில்லை, எப்படி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள். இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணணும்னா போய் நம்ம இந்த போட்டு ஸ்டீரிங் வீல் எடுத்து வச்சுப்போம். இதை எடுத்து நம்ம போய் இன்னும் பால்லாக்கி மட்டும் தேவைப்படுது மக்களே. அது கிடச்சிருச்சுன்னா போதும், நம்ம எஸ்கேப்பே ஆயிடலாம். நம்ம போய் இப்போ டக்குன்னு இப்போ இதை போட்டுருவோம். அடுத்து ஸ்பார்க் பிளக் இருக்குது, அதையும் போடணும். டக்குன்னு இதை போய் போடுறா. இதை போய் அசம்பிள் பண்ணிட்டு வந்துடும். அடுத்து வரும்போது அப்படியே குரோபாரையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ சீக்கிரம் இதை போய் கொஞ்சம் போடுறா. டக்குன்னு போடுறா நமக்கு நேரம் இல்லை. டக்குன்னு போடு இதில். போட்டோமா. இப்போ கேஸ் லைன் எங்கடா பார்த்தோம் அந்த பாத்ரூமில் பார்த்தோம் மக்களே. இப்போ நம்ம போகும்போது குரோபார் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா மேலே உள்ள பெட்டியில் இது வச்சுருப்பாங்க, பாட்லாக்கி வச்சுருப்பாங்க, சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து இதை குரோபாரை மேலே எடுத்துகிட்டு போகிறேன் நான். இப்போ இந்த போட் கீ இருக்கா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்பார்க் பிளக் இருக்கா, இதை எடுத்து நம்ம கீழே போய் போட்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ எஸ்கேப் ஆக போகிறோம் மக்கள். இன்னும் இவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆக போகிறோம் பார்த்தீங்களா. அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிற மாதிரி எனக்கே தோணுது. ஸோ சீக்கிரம் இப்போ கிராண்ட்பா ஸ்பானை எடுத்துட்டு போனாங்க மக்களே. அதனால் டக்குன்னு என்ன பண்ணுவோம், இது இங்கே போட்டு அடுத்து மேலே போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம இப்போ போய் இல்லை மேலே அப்படியே குரோபாரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியே நம்ம போய் குரோபாரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணிட்டு அப்படியே கெத்தாக போகலாம். அப்படியே நம்ம அண்ணாத்த மியூசிக் போட்டு டான் 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 அப்படின்னு ஜாலியாக போகலாம் மக்களே. இப்போ குறுக்கு எவ்வளோ வந்துடாதீங்கடா, துப்பாக்கி வர நம்மள்ட்ட இப்போ இல்லை. இப்போ எவ்வளோ குறுக்கால வந்துடக்கூடாது.
அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிட்டு போகிறேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. டக்குன்னு இப்போ போய் இங்கேனாலும் துப்பாக்கி போட்டோம் அந்த இருக்கு மக்களே. ஆமாம், கிட்ட எங்கே தோட்டம் இருக்கும், மேலே இருக்கும், மறந்தே போயிட்டேன். வழியை பிளாக் போன தடவை மாதிரி வழியை பிளாக் பண்ணிட போதுடா, பாத்துரா. இப்போ டக்குன்னு போய் மக்களே கிராணி கிராண்ட் பார்க்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். மக்களே புதுசாக ஒரு ஃபீச்சர் பிடிச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கீங்க, இதை வச்சு கிராணி கிராண்ட் பலாம் எங்கே இருக்காங்கன்னு பார்க்க முடியுது மக்களே. ஆனால் இன்ன வரைக்கும் யாரும் ஸ்பான் ஆன மாதிரி தெரில. ஏன்னா எல்லா இடத்தையும் இது காமிக்குது. எல்லா இடத்துனா அந்த ஹாலெல்லாம் காமிக்க மாட்டேங்க, இந்த என்ட்ரன்ஸு. கிராணி வந்துருச்சு, போட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியை பார்த்தீங்கன்னா போட்டு சொல்லிட்டோம். இப்போ கிராண்ட் வருவான் அண்ணாத்த மியூசிக் போட்டு டான் 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 அப்படின்னு வருவான். இப்போ பார்த்தீங்களா இப்போ ஜோக்கர் மாதிரி வருவான். அந்த வந்துட்டான் பாருங்க. போடு, அவ்வளோதான், காலி ஆகிட்டான் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் பால்லாக்கியில் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருந்துடும். நம்ம பால்லாக்கி இதில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்துடும். ஸோ பால்லாக்கி இதை நான் வந்து அன்லாக் பண்ண போகிறேன் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோமா, இப்போ நான் பால்லாக்கி அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோ வழி திறந்துடும். இப்போ அடுத்து நான் கேஸ்லின் போய் எடுக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க மக்களே, கேஸ்லின். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ்லின் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டக்குனுக்கு போய் பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். நம்ம சீக்கிரம் ஃபில் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இந்த கிராணி கிராண்ட்பாவே பிச்சைக்காரங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலாம் எனக்கு கிடைக்கும் தான் தெரில. ஸோ ஆட்டையை போட்டுருக்க பாருங்கள். அடுத்து போட் கீயை போய் எடுக்கிறேன் மக்களே. போட் கீ நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக ஒரு வேலையும் இல்லை, அப்படியே டேரெக்டாக எஸ்கேப் தான். நான் உங்களுக்கு தப்பிச்சு காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ போட் எஸ்கேப்பில் இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக தப்பிக்க போகிறோம். அடுத்து கிராணி 3 இருக்குது, அதையும் ஒன்றா சொல்லுங்கள் போடுறேன். இருங்க, வமுக்குனே ஒரு திருட்டு வேலை பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து கேஸ்லின் எடுத்து அந்த சைடு போடுறேன், அவ்வளோதான். இப்போ கேஸ்லின் திருப்ப வராது. இப்போ நம்ம போய் போட் எஸ்கேப்பில் நம்ம தப்பிக்க போகிறோம். ஸ்டார்ட் இன்ஜின், அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தப்பிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. கிராணி கிராண்ட் நிற்கிறாங்களா, பாய் அப்படியே பார்க்குறாங்க. அவன் எப்படி தப்பித்தான், இதுக்குமா அவனே பிடிக்க முடியாது. ஏன்னா கிராணி 2 எல்லா எஸ்கேப்பையும் அவன் பண்ணி விட்டான் அப்படின்னு வந்து கிராணி அப்படியே கிராண்ட் பா திட்டுவான். ஆனால் கிராண்ட் பா சொல்லுவான், பரவாயில்ல அவன் கிராணி 3க்கு வருவான், அப்போ நம்ம அவளை இப்போ வச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. ஐயோ. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா கேம்லேயே முடிச்சு நினைக்கிறேன். ஸோ கிராணி 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எஸ்கேப்பையும் போட்டுட்டோம். இதுக்கப்புறமா ஏதாச்சும் அப்டேட்டில் கூட எஸ்கேப் கொண்டு வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா கிராணி 3 இருக்குது, அது போட சொன்னால் போடுங்க, அதையும் போட்டுடலாம். நம்ம இதோட பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேயே முடிச்சு நினைக்கிறேன். ஸோ அடுத்து டிசிக்கலாம். ஸோ பாய் மக்களே, பாய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பாய்.